அண்ணனும் என்ன பிளான் பண்ணாலும் சரி, கார்த்திக் ஏன் அக்கா கழுத்துல தான் தலையை கட்டுவான். அதுக்கு நீ 10 லட்ச ரூபாய் பணத்தை தேவகி கிட்ட கொடுக்கணும். நான் எவ்வளவு நேரத்துல? 24 மணி நேரத்துல. ஒரே நாள்ல இவ்வளவு காசை எப்படிமா நீ ரெடி பண்ணுவ? உன்னை நம்பி எவன் காசு தருவான்? யார் இருக்கா உனக்கு? எப்போ என் அண்ணனை திட்டம் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனியோ அப்பவே உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நீ எங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி, உன்னோட அக்கா கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன். அண்ணா, அவன் இதை செஞ்சிருக்க மாட்டானே. அதுவும் இல்லாம அவங்க அப்பா இப்ப உடம்பு சரியில்லாம இக்கட்டான நிலைமையில இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல நாம இப்படி பண்றது நல்லா இருக்காது. கொஞ்சம் இறக்கம் காட்டி மன்னிச்சு விட்டுறலாம். வாடா வா. நீ ஏன் சொல்ல மாட்ட? ஜெயில இருக்கிறது என் அண்ணன்டா. என் அண்ணன் இவ்வளவு நாளா உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டார்ல, அதுக்கு காட்டுற விசுவாசம் இதுதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. அவன் அப்பா வயசானவர், உடம்பு சரியில்லாம இருக்காரு, அதனால அப்படி சொன்னேன். ஹே, அத பத்தில எனக்கு என்ன கவலை? அந்த ஆள் இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். என் அண்ணனுக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்த உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பழி வாங்க வேண்டி. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு. நீங்க இதையே காரணமா காட்டி எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க. என்னடி பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்னு தெரியாது. ஆனா என் குடும்பத்துக்கு ஏதாவது வந்ததுன்னு வைங்க, நான் எந்த எல்லைக்கும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அது யாரா இருந்தாலும் சரி. ஏய், ஒரு பொம்பளை என் முன்னாடி குரல வசதி பேசுனதே தப்பு. இதுல என்கிட்ட சவால் வர வரலையா? ஏய், விடுறா, ஐயோ விடுறா, ஐயோ விடுறா.